Able to hear me? Anyone able to hear me? உங்களோட ஆடியோ எனக்கு யாரோட ஆடியோவும் எனக்கு கேட்கல. ஜஸ்ட் 1 மினிட். ஓகே. ஒருத்தவங்க கன்ஃபார்ம் பண்ண முடியுமா? நான் பேசுறது கேக்குதானே? Morning, ma'am. Hey, hi. Good morning, Muthu. Good morning, ma'am. Good morning. Good morning, everyone. Rajkumar, yes. Morning. I think 16 members இருக்காங்க. செஷன் டைரக்டா ஜாயின் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எனி டவுட்மா? லாஸ்ட் செஷன் அதுக்கு முன்னாடி ஏதாவது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஏதாவது டவுட் இருக்கா? No? Let me take it as no. Yes, ma'am. No. Okay, great. Start quickly. Before நம்ம இதோட என்னென்ன டாபிக்லாம் பார்த்துருக்கோம், இன்னும் என்ன மீதி இருக்கு அப்படின்றத ஐ திங்க் there will be a 2 more session, not more than that. We are good to close by 1. என்னென்ன டாபிக் நம்ம பார்த்துருக்கோமோ அது ரிலேட்டடா உங்களுக்கு சின்ன சின்ன டாபிக்ஸ் நீங்களே கொஞ்சம் கவர் பண்ணிக்கிற மாதிரி இருக்குமே தவிர்த்து we have covered pretty much everything, I believe. So data types ல இருந்து function statement, math filter, tuples, set, dictionary, function, recursion, it's again going to remove from this decorator. Exception handling. Okay. Only thing I think exception handling ஒரு செஷன் இருக்கும் இன்னும். அண்ட் லாஸ்ட் செஷன்ல நம்ம மிஸ் பண்ண ஃபில்டர்ஸ் நம்ம பார்க்கணும். ஸோ டுடே ஒரு நியூ டாபிக் ஸ்டார்ட் பண்ணி we can try to close it up, which is class. Okay. Again, filter and generators, there is some common topic. நம்ம for loopல நமக்கு தெரிஞ்சிருந்தாலே generators will be a easy one. iterate பண்றது தான் அது generators and exception handling மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கிற left out topics. And இந்த 2 டாபிக் முடியறதுக்கு முன்னாடியே பிகாஸ் generators and these are more advanced topics and அதான் ஃபார் லூப் தெரிஞ்சாலே அது என்ன ஒர்க் ஆகுதுன்றது ஈவன் உங்களாலே வந்து பண்ண முடியும். அந்த மாதிரியான டாபிக்ஸ் தான். எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் சம்திங் விச் ஐ நீட் டு டீச் யூ. இதுக்கு முன்னாடியே இது வரைக்கும் பார்த்த டாபிக்ஸ் நீங்க இப்போ உங்க குரூப்ல ஒரு கொஸ்டின் பேஸ் பண்ணி அதுக்கு ஆன்சர்லாம் ஃபைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு அசஸ்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் பிளான். ஓகே.
மெயின் டாபிக்ஸ் மெயின் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் மெயின். ஒரு எந்த ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே எப்படி ஃபங்க்ஷன் எழுதணும், அது எப்படி கால் பண்ணணும், அதுக்கு என்னென்ன வேரியபிள்லாம் செட் பண்ணணும், அதுக்கு என்னென்ன வகையான டேட்டா டைப்ஸ் இருக்கு, இதுதான் ப்ரோக்ராமிங்ல ஒரு பேசிக் ஹேண்டிங். இது தெரிஞ்சிச்சுன்னா எல்லா லாங்குவேஜ்லையுமே உங்களால் அடுத்தடுத்து வர டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் இது எல்லாமே வந்து அந்த லாங்குவேஜ்ல நீங்க என்னென்ன விஷயம் அப்படின்னு பண்ண முடியுன்றது தான். பட் பேசிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட பேசிக்ஸ். ஸோ இதுல மட்டுமே ஒரு அசஸ்மெண்ட் கண்டக்ட் பண்ணலாம். பிகாஸ் இட்ஸ் ஆல்சோ அ ரெக்வெஸ்ட். ஓகே, ஸோ நம்ம வரோம் படிக்கிறோம் போறோம் அப்படின்ற மாதிரி இல்லாம ஒரு அசஸ்மெண்ட் வச்சு ஸ்டூடெண்ட் எவ்வளோ ஸ்கோர் பண்றாங்க. அண்ட் அகெயின் இட் வில் பி ஆன்லைன் செஷன். யா, லெட் மீ செக் அவுட் த ஆப்ஷன் எப்படி இதை வைக்கலாம் அப்படின்றது. அண்ட் அதுக்கு முன்னாடி அதுக்கு அப்புறமோ இல்லை அதுக்கு முன்னாடியோ நம்ம லாஸ்ட் டைம் ஒரு குவிஸ் மாதிரி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, ஒரு 10 கொஸ்டின்ஸ் எடுத்துட்டோம், அது எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு செஷன் இருக்கும். தட்ஸ் ஆல். வித் தட் பீயிங் செட் we will be closing off the Python session. Okay. Any concern or any um, points? Yes. I can take it as no. Okay. So, okay. Office related stuff I need to close. Okay. Okay. So, class. இன்னைக்கு நம்ம பார்க்க போற செஷன் நியூ செஷன் கிளாஸ். நார்மலாவே எல்லா லாங்குவேஜ்லயுமே இது கேள்விப்பட்டிருப்பீங்க. கிளாஸ் அப்படின்னா யாருக்காவது வந்து ஐடியா இருக்கா? ஜாவா, சி ப்ளஸ் ப்ளஸ் எல்லாத்துலேயுமே கிளாஸ் அப்படின்னு கிளாஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு பேசியிருப்பாங்க. கிளாஸ்னா என்ன ஐடியா? ஆக்சுவலி HTML CSSல வந்து இப்போ CSS ஃபைல்ஸ் அந்த அந்த கிரியேஷன்ஸ் இருக்குல்ல மேம், அதை வந்து டெக்கரேஷன் பண்றது, இப்போ ஒரு வேர்டோட ஸ்டைலிங் அந்த இதெல்லாம் வந்து ஒரு ஃபைல்ல போட்டு அந்த சிஎஸ்எஸ் ஃபைல இதுல லிங்க் பண்ற HTML லிங்க் பண்றதுக்கு கிளாஸ் நேம் சொல்லுவாங்க. ஓகே. கர்லி பிராக்கெட் குள்ள இருக்குதெல்லாம் கிளாஸ். சாரிப்பா, கர்லி பேசிஸ்குள்ள இருக்க இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அது கிளாஸஸ்னுவாங்க. ஓகே, நியூ ஆன்சர். எனி அதர் எனிவன் கிவ். கிளாஸ் வந்து ஒரு கண்டென்ட்ஸ் இல்லை ஆப்ஜெக்டோட வேல்யூஸ் இதெல்லாம் மொத்தமா ஒண்ணா சேர்த்து ஒரு கிளாஸா வச்சுக்கலாம். ஓகே. அதோட ஆப்ஜெக்ட்ஸ் அதுல என்னென்ன உள்ள இருக்கோ அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிளாஸா மென்ஷன் பண்ணலாம். ஓகே, எனி அதர்? அவ்வளோதானே ஆன்சர்ஸ்? வேறு யாராவது? எனி அதர் தாட்? ஓகே. ஸோ ஊப்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, கரெக்டா? OOPS, ஊப்ஸ்.
எந்த லாங்குவேஜ் எடுத்தாலுமே இந்த ஊப்ஸ் லாங்குவேஜ் பை எனி சான்ஸ் ஊப்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் மேம். ஊப்ஸ். ஆப்ஜெக்ட் ஸோ ஓரியன்டட் ப்ரோக்ராம். எஸ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். பைத்தான் இஸ் ஆல்சோ ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் வச்சுக்கோங்க. ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன? நான் சொல்றதுக்கு முன்னாடி யாருக்காவது ஆப்ஜெக்ட்னா என்னன்னு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? பிகாஸ் எப்பவுமே கொஸ்டின் கேட்கறதுக்கான ஒரே ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் இருக்கும், அதுக்கு 10 விதமான ஆன்சர் கொடுக்கலாம், அந்த 10மே கரெக்டா தான் இருக்கும். அது நான் எப்பவுமே சொல்றதுதான். ஒரு விஷயத்துக்கு எப்பவுமே சொல்யூஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா எந்த வகையில வேணாலும் நம்ம டிரைவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், உங்களோட இதுல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்படி நம்ம குரூப்பா கனெக்ட் பண்றதுக்கான ரீசனே எல்லாருக்கும் எப்படி எப்படி அது புரிஞ்சிருக்கு, இது வரைக்கும் நீங்க பார்த்ததுல என்ன புரிஞ்சிருக்கு, உங்களுக்கு ரொம்ப ஈஸியஸ்ட் வேல கூட அது புரிஞ்சிருக்கலாம், விச் நான் ரொம்ப கஷ்டமா கத்துக்கிட்டு வந்துருந்துருக்கலாம். நீங்க சொல்றத வச்சு ஓகே இப்படி கூட இது எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷனுக்காக தான். இது வந்து யாரோட நாலேஜையும் எவால்வேட் பண்றதுக்காக கிடையவே கிடையாது. இந்த கேள்வி கேட்கறது அப்படின்றது, கேள்வி கேட்டு இவங்க பதில் சொன்னா அதுக்காக அப்படி கிடையவே கிடையாது. ஒரு விஷயத்த நீங்க எப்படி அப்ரோச் பண்றீங்க, இன்னொருத்தவங்க எப்படி அப்ரோச் பண்றாங்க, இப்ப நான் எப்படி அதை அப்ரோச் பண்ணிட்டு இருக்கேன், இதுலயே எது சிம்பிளஸ்ட் தெரியாது கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட் அப்படின்னா ஏதாவது மேம் இப்போ ஒரு வேரியபிள் இருக்கு, அந்த வேரியபிள்ல வந்து ஒரு வேல்யூஸ் அசைன் பண்றோம், அது ஸ்ட்ரிங், இன்டிஜர் எது வேணாலும் இருக்கலாம், அதை நம்ம வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். ஓகே, எந்த டேட்டா டைப்போட வேல்யூஸ் வேணாலும் அதுக்குள்ள வைக்கலாம். அந்த வேரியபிள் வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்டா நம்மளோட இது ஃபங்க்ஷன்ஸுக்கும் இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப நம்ம அது ஒரு ஆப்ஜெக்ட் டிபெண்ட் பண்ணலாம். ஓகே. Any other answer? Collections of data. Okay. Collections of data. Okay. ஓகே. ஸோ ஆப்ஜெக்ட் அப்படின்னா நார்மலாவே நம்ம இப்போ இந்த பைத்தான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியாச்சு, விச் இஸ் கால்டு ஊப்ஸ். ஓகே. ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபங்க்ஷன்ஸுக்கு நீங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை ஏதோ ஒரு மெத்தடோ இல்லை கிரியேட் பண்ண போறீங்கன்னா அதுக்கு தேவையான வேரியபிள்ஸ் என்னன்னா அதுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், அதுக்குன்னு சில வேரியபிள்ஸ் அந்த டேட்டாவை வந்து கிரியேட் பண்றதுக்கு அதுக்குன்னு சில ஃபங்க்ஷன்ஸ் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே கண்டெயின் பண்ணிட்டு இருக்கிறது தான் ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே. இப்போ ஸ்ட்ரிங் அப்படின்றதே ஒரு டேட்டா டைப். ஓகேவா? நீங்க ஒரு டேட்டா டைப்புக்கும் இது எல்லாமே இன்சைட் பாத்தீங்கன்னா ஒரு மினி ப்ரோக்ராம் மாதிரி தான். இப்போ ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்றத நீங்க டிக்ளேர் பண்றீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் அப்படின்றதுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் வேலை செய்யணும், ஸ்ட்ரிங்ல வந்து நான் கட் பண்ணிக்க முடியும், ஸ்ட்ரிங்கை நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியும், ஸ்ட்ரிங்கை நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கோங்க இல்லை இன்டீஜர் எடுத்துக்கோங்க, இன்டீஜர்ல என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணலாம், இது எல்லாத்துக்குமே இன்னொரு மெத்தட்ஸோ இல்லை அதுக்கு தேவையான வேரியபிள்ஸோ எல்லாமே எழுதிருப்பாங்க இல்லையா. ஸோ இது பைத்தான்ல நீங்க பார்க்கும்போது அகெயின் இது ஒரு மினி ப்ரோக்ராம் இன்சைட் பைத்தான் தான். ஓகே. ஸோ ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இதே நீங்க எடுத்துக்கோங்க. ஓகே. இங்க நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதுக்குள்ள ஒரு டெஃப்னு போட்டாலே யூ கைஸ் நோ டெஃபினிஷன் எங்க யூஸ் பண்ணுவோம், ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணும்போது டெஃபினிஷன் அப்படின்ற கீவேர்ட் கொடுக்கணும். இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் இதில் எழுதியிருக்கேன். இதில் எனக்கு எத்தனை வேரியபிள் தேவைப்படுது, நேம்னு ஒரு வேரியபிள் தேவைப்படுது, 600 தேவைப்படுது, ப்ரொஃபஷனல் என்ன பண்றாங்க, இதெல்லாம் ஒரு வேரியபிள். இது எல்லாத்தையுமே கண்டெயின் பண்ணதான் ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ அப்போ கிளாஸ்னா என்ன அப்படின்னா இதோட ப்ளூ பிரிண்ட் தான். ஓகே. ஒரு ஆப்ஜெக்டோட ப்ளூ பிரிண்ட் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கிளாஸ்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ கொஞ்சம் தேவையான அளவுக்கு நான் அந்த டாக்குமெண்ட்ல எழுதியிருக்கேன்.
அண்ட் அகெயின் எல்லாமே நீங்க போய் கிளாஸ் இன் பைத்தான் அது போட்டாலே கூகுள்ல 10 சைட் வரப்போகுது. எல்லா சைட்லயும் ஒன்னே தான் பேசியிருப்பாங்க, டிஃப்ரெண்ட் வேல. ஸோ நம்ம என்ன இங்க கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்றோமோ அதை எடுத்துட்டு போய் அதே த்ரெட்ல பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகே, ஸோ ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றதுக்கு சேம் லைக் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணா எப்படி டெஃப் கீவேர்டு யூஸ் பண்றோமோ கிளாஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணா டைரக்டா கிளாஸ் அப்படின்றத நீங்க டிஃபைன் பண்ணணும். கிளாஸ் டிஃபைன் பண்ணி அதுக்கான நேமை நீங்க டிஃபைன் பண்ணும்போது ஒரு கிளாஸ் நீங்க கிரியேட் பண்றீங்க. அன்லைக் உங்களோட ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணும்போது அது ஃபங்க்ஷன் நேம் கொடுத்து க்ளோஸ் ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் தென் கோலன் இந்த கான்செப்ட் இங்க கிடையாது. பிகாஸ் whenever you are creating a கிளாஸை நீங்க கால் பண்ணும்போது ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த கிளாஸை கிரியேட் பண்ணும்போது மீன்ஸ் கீழே நம்ம இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்க போற செஷன்ல அது இருக்கும், நீங்க எப்படி அதை கால் பண்ண போறீங்க. பட் நார்மலா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணணும்னா how I can create a class and class name followed by colon. அதுக்கு கீழே உங்களுக்கு தேவையான வேரியபிள்ஸ் இங்கே எனக்கு இந்த கிளாஸ்க்கு சம் காமன் வேரியபிள்ஸ் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா யூ ஆர் குட் டு கோ. கிளாஸ் வேரியபிள்ஸ்னு சொல்லுவாங்க. அகெயின் கிளாஸ்க்குள்ள இருக்கிற வேரியபிள்ஸ் வந்து கிளாஸ் வேரியபிள்ஸ். ஓகே, இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரைட்? நீங்க ஏதாவது இப்போ எனக்கு ஒரு வேரியபிள் காமனா எல்லாரும் யூஸ் பண்ண போறாங்க, ஏஜ் அப்படின்றது 18 தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். சில வேரியபிள்ஸ் வந்து எனக்கு என்னன்னு முன்னாடியே தெரியும், இதுக்கு இந்த வேல்யூ தான் இருக்கணும் இந்த கிளாஸ்க்கு அப்படின்னா அதை நீங்க இங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். இட் ஷுட் நாட் பி இன்சைட் எனி ஆஃப் யுவர் ஃபங்க்ஷன். இது ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்க போட்டீங்கன்னா இல்ல மெத்தட்குள்ள நீங்க போடும்போது இது அந்த பர்டிகுலர் மெத்தடோட வேரியபிளா போயிடும். இப்ப இங்க நேம், இங்க செக்ஸ், இங்க ப்ரொஃபஷன் இதெல்லாம் வந்து ஒரு வேரியபிள். இது இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிறதுனால இது இதுக்கு ரிலேட்டடான இதுக்கு சொந்தமான ஒரு வேரியபிள்ஸ். எனக்கு வந்து இந்த மொத்த கிளாஸ்க்குமே அந்த வேரியபிள் சேமா தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அதை நீங்க வெளியில டிஃபைன் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு கிளாஸ் வேரியபிள்ஸ். ஓகேவா? ஸோ ஆல் டுகெதர் ஒரு ஆப்ஜெக்ட்னா உங்களோட ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்றதுக்கு இல்ல உங்களோட ஃபங்க்ஷனாலிட்டி நீங்க என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நீங்க என்னென்ன மெத்தட்ஸ் நீங்க ஃபங்க்ஷன்ஸ் அது யூஸ் பண்ண போற வேரியபிள்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து டிக்ளேர் பண்ணிட்டு அதோட ப்ளூ பிரிண்ட் என்ன பாத்தீங்கன்னா இட்ஸ் அ கிளாஸ். இந்த கிளாஸ் நீங்க கால் பண்ணும்போது இட்ஸ் கோயிங் டு டெல் யூ. இப்போ ப்ளூ பிரிண்ட் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இட்ஸ் அ மோஸ்ட் காமன் திங். ப்ளூ பிரிண்ட்னா என்னன்னு தெரியும்ல? ஒரு விஷயம் இருக்கும், அந்த விஷயத்துக்கு ஒரு ஸ்கெலட்டன் மாதிரி வச்சிருப்போம். இப்போ ஒரு வீடோட ப்ளூ பிரிண்ட் என்ன அப்படின்றது இது பண்ணா வீடு அப்படியே உங்களால காட்ட முடியாது. இதுல ப்ளூ பிரிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, எங்க ஒரு போன உடனே ஒரு வாசல் படி இருக்கும், அதுக்குள்ள போனீங்கன்னா ஒரு ஹால் இருக்கும், இந்த பக்கம் ஒரு கிச்சன் இருக்கும், அந்த பக்கம் ஒரு ரூம் இருக்கும், பின்னாடி பால்கனி இருக்கும் அப்படின்றத ஒரு பிக்சரா போட்டு காமிச்சிருப்பாங்க. விச் மீன்ஸ் ஒரு ஆர்கிடெக்ட் வந்து அது வந்து ஒரு டிராயிங்கா போட்டு கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்க அதை ரியலா கிரியேட் பண்ணும்போது, ரியலா ஒரு வீடு கட்டும் போது அந்த ப்ளூ பிரிண்ட்டை பார்த்து ஓகே இங்க இப்படி இருக்கணும், இதை வந்து இந்த இடத்துல கிச்சன் வைக்கணும், இந்த இடத்துல இவ்வளவு சென்டிமீட்டர்ல ஒரு பாத்ரூம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி அதை ஒரு ரியல் டைம்ல ஒரு ஆப்ஜெக்டா கிரியேட் பண்றாங்க. சேம் இங்க கிளாஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் நான் இப்போதைக்கு சும்மா டிஃபைன் தான் பண்ணியிருக்கேன். என்னென்ன மெத்தட் இருக்கு எனக்கு, இட்ஸ் அ ப்ளூ பிரிண்ட். அகெயின் என்னென்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எனக்கு வேணும், அதுக்கு என்னென்ன வேரியபிள்ஸ் பாஸ் பண்றாங்கன்றதை நான் கொடுத்துருக்கேன். இந்த கிளாஸை நீங்க கால் பண்ணி இனிஷியேட் பண்ணி இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது தான் இதை நீங்க ரியலா யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அதை எப்படி நான் கால் பண்றது அப்படின்னா திஸ் இஸ் த சின்டாக்ஸ். ஒரு ஆப்ஜெக்ட் என்ன கிரியேட் பண்ண போறீங்க, அதுக்கு நேம் பிளஸ் உங்களோட கிளாஸ் நேம், என்ன ஆர்குமெண்ட் நீங்க பாஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்க கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த பர்சன் கிளாஸ் நான் கிரியேட் பண்ணும்போது கிளாஸ் should always have a init method. initனா இனிஷியலைஸ் பண்றது. ஒரு கிளாஸை நான் கால் பண்ணணும் அப்படின்னா இது இனிஷியலைஸ் ஆகணும், somewhere it should be initialized. This is again so called constructor. ஓகே, கன்ஸ்ட்ரக்ட் பண்றது ஒரு விஷயத்த வந்து
பில்ட் பண்றது. அதுக்கு ஒரு மெத்தட் தேவைப்படுது இன்பில்டா அப்படின்னா இட்ஸ் இன் பைத்தான் இட்ஸ் init மெத்தட். ஓகே, இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணணும், மீன்ஸ் இந்த கிளாஸை நான் கால் பண்ணணும். பர்சன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம் கிளாஸ், இதுதான் உங்களோட சின்டாக்ஸ். நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த கிளாஸ், அதாவது இந்த கிளாஸை நீங்க வந்து கால் பண்ணணும் அப்படின்னா அந்த கிளாஸ் நேம், அதுக்கு என்ன ஆர்குமெண்ட்ஸ் நீங்க பாஸ் பண்றீங்களோ அதை நீங்க ஒரு ஆப்ஜெக்டா தான் கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ என்னோட கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா பர்சன் அப்படின்னு ஒரு கிளாஸ் நேம் வச்சிருக்கேன். இந்த பர்சனுக்கு தேவையான இன்புட் நான் என்னென்ன பாஸ் பண்ணியிருந்தேன், ஒரு நேம் இருந்துச்சு, அவங்களோட என்ன ஜெண்டர் அப்படின்றத போட்டிருந்தேன், அவங்க என்ன ப்ரொஃபஷன் இருக்காங்க, இது 3 தான் நான் பாஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த 3த்தையும் நீங்க இன்புட்டா கொடுக்கணும். 3த்தையும் இன்புட்டா கொடுத்தாச்சு. இப்போ கொடுத்துட்டு நான் அதை எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னா connecting once again. Person அப்படிங்கறத எக்ஸிக்யூட் பண்ணிட்டு again ஓகே, நான் கொடுத்ததுல நேம் என்ன கொடுத்தேன், என்ன மாதிரியான ஜெண்டருக்கு கொடுத்தேன், அண்ட் அகைன் ப்ரொஃபஷன் என்ன நான் பாஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வருது. ரியலா இங்க என்ன நடக்குது, ஸோ திஸ் இஸ் மை கிளாஸ். கரெக்டா, இது என்னோட கிளாஸ். இதுக்கு இந்த கிளாஸை வந்து இனிஷியேட் பண்றதுக்கு என்னென்ன டேட்டா மெம்பர்ஸ், இந்த இன்ஸ்டன்ட் வேரியபிள் என்ன அப்படின்றத நான் இங்க செட் பண்ணியாச்சு. ஷோன்னு ஒரு மெத்தட் எழுதிருக்கேன் இதுக்குள்ள. ஓகே, அந்த ஷோன்ற மெத்தட் என்ன பண்ணுது அப்படின்னா ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுது. என்ன பண்ணுது, நான் என்ன நேம் கொடுத்தனோ அந்த நேம் எடுத்துக்கோ, என்ன நான் செக்ஸ் என்ன ஜெண்டர் கொடுத்தனோ அதை எடுத்துக்கோ, என்ன ப்ரொஃபஷன் கொடுத்தனோ அதை எடுத்துக்கோ. ஓகேவா? ஸோ இது இப்போ whenever I'm calling this particular method, என்னென்ன நீங்க பாஸ் பண்றீங்களோ அதை எடுத்துட்டு வந்து கரெக்டா பிரிண்ட் மட்டும் பண்ண போகுது. ஓகே, இன்னொரு மெத்தடும் வச்சிருக்கேன். இங்க நான் ஒர்க் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. எந்த மெத்தட் நான் கால் பண்ணாலும் இப்போ நான் இங்க என்ன பண்ண போறேன், அகெயின் go to next line, event dot work அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சிருக்கோம் இல்லையா, இதை நான் கால் பண்றேன். It is working as a software engineer because see, ஒரே ஒரு சின்ன மெத்தட் எழுதிட்டு அது இந்த கிளாஸ்க்குள்ள நான் வச்சிருக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷோ, அவங்க என்ன அவங்களோட பேசிக் டீட்டெயில் மட்டும் ஷோவும் கொடுத்தா அது பேசிக் டீட்டெயில் ஷோ பண்ண போகுது. ஒர்க் அப்படின்ற ஒரு இதுல என்ன பண்ணிருக்கேன்னா, எனக்கு ஒர்க் அப்படின்னா இதெல்லாம் காட்டாத, ஜஸ்ட் அவங்க நேம் என்ன ஒர்க் பண்றாங்க. அகெயின் இப்ப நான் வந்து இன்னொரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. டெஃப்னு ஒரு கீவேர்ட் கொடுத்துட்டு அவங்களோட ஜெண்டர்னு போட்டுக்கலாம். ஜெண்டர் அப்படின்ற மாதிரி நான் என்ன பண்றேன், பண்ணிட்டு பிரிண்ட். அங்கேயே நான் என்ன சொல்றேன்னா அவங்களோட நேம் எனக்கு என்னன்றது எனக்கு வேணும். ஓகே, ஜஸ்ட் நேம் காப்பி பேஸ்ட். இது ஓகே, இப்ப நம்ம ஒரு புது மெத்தட் ஆட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ
இந்த ஆப்ஜெக்ட் நான் கால் பண்ணும்போது அந்த புது மெத்தட் ஜெண்டர் அப்படின்னு நான் சொன்னதும் கண்டிப்பா வந்திருக்கணும் இல்லையா? இப்ப நான் இதை எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னா சிதர்ஸ் மேல் எம் அப்படின்னா மேல் அப்படின்றது தான் நம்ம இங்க டிஃபைன் பண்ணி இல்ல எனக்கு வந்து மேல் அப்படின்னா ஃபுல்லாவே எழுதணும் அப்படின்னா இப்படி கூட எழுதிட்டு இது மேல். ஓகேவா? எப்பவுமே நீங்க ஒரு மெத்தட் ஏன் கிரியேட் பண்றீங்க இல்ல ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், ஒரு மெத்தட் கிரியேட் பண்றீங்க, ஒரு கிளாஸ் எழுதுறீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் இதுதான் பண்ண போகுது. இப்போ லாகின் அப்படின்னு ஒரு கிளாஸ் எழுதுறீங்க. லாகின்குள்ள ஒரு யூசர் நேம் கூட ஒரு பாஸ்வேர்ட் கூட அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கரெக்டா இருந்தா என்ன பண்ணணும், தப்பா இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு ஜென்ரலா எழுதி ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சுட்டு ஏன் இதெல்லாம் நம்ம பண்றோம் அப்படின்னா அகைன் பைத்தான் இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். ஸோ நான் எல்லாத்தையும் ஒரு ஆப்ஜெக்டா கிரியேட் ஈவன் நீங்க கிரியேட் பண்ற ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்கட்டும், நீங்க இன்சைட் கால் பண்ற ஒரு இன்டீஜரா இருக்கட்டும், எல்லாமே இன்சைட் இன் பைத்தான் வந்து ஒரு ஆப்ஜெக்டா தான் கிரியேட் ஆகும். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், அங்க வந்து நீங்க அதை இனிஷியேட் பண்ணி அதை நீங்க படிக்க போறீங்க. யார் இதை பண்றா அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர், டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும். பட் நீங்க எழுத போற கிளாஸுக்கு ஆல்வேஸ் இட் should have a init method. This is a needed one. init நீங்க பண்ற கிளாஸ இனிஷியலைஸ் பண்றதுக்கு ஒரு மெத்தட் தேவைப்படும், which is the initialization method. அதை நீங்க கிரியேட் பண்ணும்போது இங்க எழுதிருக்கேன் இல்லையா, internally the new is the method that create a object and the init என்ன பண்ணுது, method we can implement the constructor to initialize the object. Okay. மேடம் இனிட்ங்கிறது கீவேர்டு இல்லையா பைத்தன்ல? எஸ், இனிட்ன்றது வந்து இனிஷியலைசேஷனுக்கான கீவேர்ட். எஸ், அது வந்து இந்த மெத்தட் மட்டும் தான் யூஸ் பண்ணும், மெத்தட் கிரியேஷனுக்கு. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் இதை யூஸ் பண்றதுனால டெஃபினேஷனுக்கு அடுத்து யூஸ் பண்றதுனால அது ஒரு நேம், ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு லிட்ரல் வேர்டா தானே கன்சிடர் பண்ணும். அந்த இடத்துல என்னோட டெஃபினேஷனோட நீங்க நேமா தானே அது இருக்கணும். டபுள் என்ன சொல்றது, டண்டர் மெயினா? எஸ், if you see this one is double underscore, correct? underscore. இதை நீங்க டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுக்கும்போது நீங்க இப்ப நார்மலாவே இங்க கொடுத்தீங்கன்னா கேஸ்ட், டிக்ட், டாக் இங்க இருக்கிறது எல்லாமே இட்ஸ் a ஸ்பெஷல் வேரியபிள்ஸ். ஓகே, அப்படி கொடுக்கும்போது it will take as it is already no inbuilt keyword to init-ஆ initialize பண்ணணும். ஸோ if you are using even உங்களோட இதுலயுமே நீங்க ஸ்பெஷலா ஒரு மெத்தட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா you are good to go with double underscore போட்டு நீங்க அது கிரியேட் பண்ணும்போது இட்ஸ் a ஸ்பெஷல் மெத்தட். ஈவன் யூசர் டிஃபைன் நம்ம பண்ணிக்க முடியும். பைத்தான்ல சில நேம்ஸ் இருக்கு which you need to use for this. ஓகே, init பண்றதுக்கு this is the keyword inbuilt. ஓகே, இப்போ சப்போஸ் நான் இனிட்க்கு பதிலா அங்க வந்து சும்மா நீங்க வேற மெயின்ல வேற ஏதோ இனிஷியேஷன் ஆகாது. ஆனா கால் பண்றப்போ அது ரன் ஆகும் இல்லையா? எஸ், பிகாஸ் நான் init நீங்க எங்கேயுமே கால் பண்ணல. இப்போ initனு ஒரு டெஃபினேஷன் நான் கொடுத்துருக்கேன், இங்க இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன். பட் இதை நான் எங்கேயுமே நான் அதை கால் பண்ணல. இப்போ நான் இந்த பர்சன் அப்படின்ற ஒரு கிளாஸை கால் பண்ணும்போதோ இங்க ஷோ அப்படின்றத கால் பண்ணியிருக்கேன், இங்க ஒர்க் அப்படின்ற ஒரு 2 மெத்தட் என்ன கால் பண்ணிருக்கணும் அதை நான் இங்க கால் பண்ணியிருக்கேன். பட் இனிட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் இன்டர்னலி நீங்க பைத்தான்ல வந்து கிரியேட் பண்ணணும்னா யூ நீட் டு யூஸ் திஸ் இனிட். ஓகே, இன்சைட் பிஹைண்ட் தி ஸ்கிரீன் என்ன நடக்குது அப்படின்னா உங்களோட இனிஷியலைசேஷன் மெத்தட் அதுதான் உங்களோட ஆப்ஜெக்டோட உங்க இந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணும். சம்திங் நீட் டு பி இனிஷியலைஸ் இல்லையா? நான் சும்மா ஒரு 10 மெத்தட் இப்போ 15 மெத்தட் நான் இந்த கிளாஸ்க்கு எழுதிருக்கேன் அப்படின்னா இந்த கிளாஸ் இனிஷியேட் பண்றதுக்கு ஒரு டிஃபால்ட் இருக்கணும் இல்லையா? This is the one default. நீங்க இந்த வேரியபிளை வந்து கீழே இருக்கிற டெஃபினேஷனுக்கு பாஸ் பண்றதுக்காக அந்த டெஃபினேஷன் இனிட் எழுதிருக்கீங்க இல்லையா? கரெக்ட். இப்போ சப்போஸ் அந்த டெஃபினேஷன் லைனை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா நீங்க உங்களுக்கு எதுவுமே எனக்கு இங்க வேண்டாம் அப்படின்னா நீங்க எதுவுமே கொடுக்காம you can pass it out. But init is still I can call it, right? Yes, still you can call it. இப்போ நீங்க எந்த ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணாலுமே வேற ஏதாவது ஒரு லாங்குவேஜ் மீன்ஸ் ஒரு இன்டர்பிரட்டர் எடுத்துட்டு அங்க நீங்க போய் கால் பண்ணாலுமே internally it will have a init method.
ஓகே, அது வந்து உங்களோட யூசர் ஃப்ரெண்ட்லினஸ்க்காக அவங்களே கிரியேட் பண்ணிருப்பாங்க. இல்ல வேற ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ல நீங்க வேற ஒரு கம்பெனில போய் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, அது பைச்சாம் இல்லாம வேற ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா, அதுல நீங்களா கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். init ஃபைல் இல்லாம உங்களோட ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகாது. யூ நீட் டு கிரியேட் init ஃபைல். init ஃபைல்ல வந்துட்டு அட்லீஸ்ட் init.py அப்படின்னாவது இருக்கும். அதர்வைஸ் இட் won't ஒர்க். ஓகே, ஓகே ஓகே பிகாஸ் நான் இனிட் மெத்தட் எல்லாமே சும்மா ஜென்ரலா ரன் பண்ணாலே ஒரு ஸ்கிரிப்டா ரன் ஆகுது இல்லையா, அதனாலதான் டவுட்ல கேட்டாங்க. நம்ம பைத்தானை வந்து கிளாஸ வந்து நீங்க கால் பண்றதுக்கு தான். இட்ஸ் நாட் ஓகே நெசசரி ஓகே ஃபார் ஆல் தி திங். ஒன்லி ஒரு கிளாஸ் ஃபைல் நான் கிரியேட் பண்ணிட்டேன். அந்த கிளாஸ் ஃபைலை வந்து நான் ஒரு ஆப்ஜெக்டா கிரியேட் பண்ணணும், அதை நான் கால் பண்ணணும்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த init தேவை. கரெக்டா? இப்போ உங்களோட இப்போ ஒரு ஸ்ட்ரிங் கிளாஸ் இருக்கு. ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு கீவேர்ட் இருக்கு இல்லையா பைத்தான்ல. ஸ்ட்ரிங் அப்படின்னு நான் டைப் பண்ணிருப்பேன்னா இன்டர்னலி ஸ்ட்ரிங்குக்கு ஒரு கிளாஸ் இருக்கும். ஓகே, பைத்தான்ல இன்டர்னலி ஸ்ட்ரிங்க்கு ஓகே ஒரு கிளாஸ் இருக்கு. அங்க தே ஹேவ் இனிஷியேட்டட் எவ்ரிதிங். இப்போ இந்த கிளாஸ் வந்து நானா கிரியேட் பண்றேன். திஸ் இஸ் த யூசர் டிஃபைன்ட் கிளாஸ். நான் பர்சன் ஒன்று கிரியேட் பண்ணி எனக்கு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நேம் இருக்காங்க அப்படின்னா அந்த நேமை நான் இங்க பாஸ் பண்ண போறேன் அப்படின்னா என்னோட யூசர் ஃப்ரெண்ட்லினஸ்க்காக எனக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன் அப்படின்னா இன்டர்னலி பைத்தான் கிட்ட நீங்க போய் எனக்கு இந்த கிளாஸ் ஒரு ஆப்ஜெக்டா கன்வெர்ட் பண்ண அப்படின்னா இட் ஷுட் ஹேவ் init. ஓகே, ஓகே இப்போ நான் அந்த ஃபர்ஸ்ட் லைன் டெஃபினேஷன் இனிட் இருக்கு இல்லையா, அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கலாம். ஜஸ்ட் என்னோட இது அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் அது புரிஞ்சதுக்காக கேட்கிறேன். அந்த இனிட் லைனை ரிமூவ் பண்ணிட்டேன்னா ஸ்டில் வந்து நான் வேரியபிளை பாஸ் பண்றேன். அந்த செல்ஃப் டாட் நேம்ன்றது அந்த இடத்துல ஒர்க் ஆகாது கரெக்டா? ஏன்னா அது வந்து ஒரு இன்டர்னல் வேரியபிளா போயிடும். கரெக்ட். அது கீழே இருக்கிற சப்சிக்வெண்ட்டுக்கு நான் கால் பண்ண முடியாது செல்ஃபை. நீங்க init எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே இதுல ஒர்க் ஆகாது. ஓகே இப்போ வந்து வேரியபிள் வந்து கீழே இருக்கிற ஷோக்கு வந்து செல்ஃப் டாட் நேம் நான் கால் பண்ணேன்னா அந்த இடத்துல வேரியபிள் எதுவுமே இருக்காது. பிகாஸ் நான் எந்த வேரியபிளும் நான் செல்ஃப் டாட் நேமுக்கு பாஸ் பண்ணிருக்க மாட்டேன் இல்லையா? ஆமா, இந்த மெத்தட் பட் இல்லாம உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஜெக்டே கிரியேட் ஆயிருக்காது. இந்த ஒரு லைன் ஆஃப் கோட் நான் எழுதிருக்கேன் இல்லையா, பர்சன், ஓகே அதுக்கு நீங்க தேவையான பட் ஸ்டில் நான் வெளியே இன்புட்லாம் பாஸ் இருந்து பண்றீங்க. ஓகே ஓகே பட் ஸ்டில் நான் கால் பண்ணேன்னா அப்போ பர்சன் டாட் ஷோ அப்படின்ற மாதிரி நான் ரன் பண்ணேன்னா எனக்கு ரன் ஆகுமா ஆகாது? இந்த பர்சனே உங்களுக்கு இனிஷியேட் ஆகாதுன்னு நான் சொல்றேன். இந்த ஃபர்ஸ்ட் லைன் ஓகே ஆஃப் கோட் ஓகே எழுதிருக்கீங்கல்ல, இந்த பர்சன், அதுதான் நீங்க P1 போட்டிருக்கீங்க. இந்த பர்சனை நான் இனிஷியேட் பண்ணி கால் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை நான் P1 அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். கரெக்டா? ஓகே P1 டாட் ஷோ தான் கொடுத்திருக்கேன். ஒரு கிளாஸை வந்து ஆப்ஜெக்டா கன்வெர்ட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் தான் நான் ரெஃபர் பண்றேன். உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸே கிரியேட் ஆகாது. ஓகே நான் ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டா பர்சன் டாட் ஷோன் மட்டும் கொடுத்தேன்னா எந்த வேல்யூவே நான் பாஸ் பண்ணல, ஃபர்ஸ்ட் வேல்யூ எதுவுமே பாஸ் பண்ணாம கொடுத்தேன்னா அப்ப என்ன ஆகும்? சப்போஸ் நான் இனிஷியேட் பண்ணாம பண்ணேன்னா ஸ்டில் அது இனிஷியேட்டே ரிசல்ட் ஷோ ஆகாது. பண்ணுமா இல்ல? பண்ணாது. அதுக்கு எதுவுமே தெரியாது இல்லையா, எதுவுமே பின்னாடி பேக்ரவுண்ட்ல பிகாஸ் எதுவுமே நான் நடந்திருக்காது. கரெக்ட். இப்போ நான் வந்து பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு மட்டும் போட்டேன்னா அப்ப அது என்ன ஆகும்? ஏன்னா நான் வேல்யூ பாஸ் பண்ணல, பட் ஸ்டில் அந்த கிளாஸ் அங்க இருக்கு, நான் அதை கால் பண்றேன். அப்போ வந்து இந்த பிரிண்ட் வந்து ஷோ ஆகுமா ஆகாது அந்த இடத்துல? ஆகாது. That's what ஆகாதா? I'm trying ஓகே to ஓகே say. ஏன்னா இப்போ வந்து ஒரு பைக் இருக்கு, நீங்க கீ வச்சிருக்கீங்க, கீ போட்டாதான் உங்க பைக் வந்து ஓடும். கரெக்டா? என்கிட்ட பைக் ஓகே ஓகே இருக்குங்க, ஓகே கீ போட்டாதான் நீங்க உங்களோட செல்ஃப் ஸ்டார்ட் கொடுக்கும் போது ஸ்டார்ட் ஆகும். கீ கொடுக்காம நான் கீ எடுத்துட்டேன் மேம், ஆனா நான் வந்து கிக் ஸ்டார்ட் பண்றேன், அதான் செல்ஃப் ஸ்டார்ட் இருக்கே அப்படின்னா இட் வில் நாட் ரன் இல்லையா? ஓகே ஓகே ஏன்னா நான் லைப்ரரியோட கன்ஃபியூஸ் பண்ணி கேட்டேன். நம்ம லைப்ரரி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, லைப்ரரிஸ் வந்து மோஸ்ட்லி எதுவும் இனிட்ன்ற மாதிரி நான் லைப்ரரிஸ்குள்ள பார்த்தது இல்ல. சோ நம்ம ஸ்ட்ரைட்டா லைப்ரரிஸை கால் பண்றப்ப இனிட் பண்ணாம கூட வரும் இல்லையா? லைப்ரரிஸ் இஸ் சம்திங் லைக் பேக்கேஜஸ். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அது வந்து உங்களோட எக்ஸ்ட்ரா ஆக்சசரி மாதிரி. உங்களோட ப்ரோக்ராம் அவங்களும் வந்து இதே மாதிரி பண்ணி if you any program if you are going and working on, உங்களோட கிளாஸை நீங்க கால் பண்ணும்போது init will be there. இனிஷியேஷன் இல்லாம, ஏன்னா இன்ஸ்டன்ட் மெத்தட்ஸ், இன்ஸ்டன்ட் பிஹேவியர் எல்லாமே நீங்க கிரியேட் பண்றதுக்கு உங்களுக்கு இன்ஸ்டன்டா நீங்க போய் ஒரு பைத்தான் கம்பைலர் கிட்ட போய் நீங்க சொன்னாதான் அது வந்து உங்களுக்கு இனிஷியலைஸ் பண்ணும். ஈவன் இந்த வேரியபிள்ஸ் நான் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இந்த வேரியபிள்ஸ் நான் ரிமூவ் பண்ணாலும் எனக்கு இந்த வேரியபிள்ஸை நான் கொடுக்கல, இங்க கொடுக்காம கூட இருக்கலாம். பட் init is much needed. ஓகே பட் ஆனா ஸ்டில் நான் இனிட் தேவைப்படும். ஓகே Yes.
ஸோ இன்டர்னலி okay அது ma'am. என்ன பண்ணுது அப்படின்னா Thanks, ma'am. ஒரு மெத்தட் வந்து கிரியேட் பண்றதுக்கு இந்த ஆப்ஜெக்டை நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா init method can help you to create this constructor to initialize the object. இப்போ பைச்சாம்ல நாங்க பார்க்கும்போது எனக்கு அப்படி ஒரு init அப்படின்றதே இல்லை. பட் இந்த ஐடி வந்து லேட்டஸ்ட் அப்டேட்டடா இருக்கிறதுனால whatever you are doing, it will initiate it. Internally, it will do. You cannot see and வெளியில என்னால பார்க்க முடியல. பட் இன்டர்னலி இந்த ரன் பண்ணும்போது எனக்கு கம்பைலர் வந்து உங்களுக்கு நானா இப்போ ஒரு பை டாட் மீன்ஸ் init டாட் பை அப்படின்னு கொடுத்துருந்தாலும் அது எடுத்துக்கும். கொடுக்கலன்னா அதுவா கிரியேட் பண்ணி எதுவுமே பாஸ் பண்ணாம எடுத்துக்கும். பிகாஸ் இதெல்லாம் இப்போ மோர் அட்வான்ஸ்டா இதெல்லாம் கண்டிப்பா தேவை. ஒரு கிளாஸை ரன் பண்ணும்போது கண்டிப்பா தேவை அப்படின்றதுனால அவங்களாம் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. எப்பவுமே லைப்ரரி இஸ் சம்திங், லைப்ரரியோ இல்லை ஏதாவது பேக்கேஜோ நீங்க எக்ஸ்ட்ரா சில சைட் பேக்கேஜஸ் அப்படின்னு நான் போட்டு வச்சிருக்கேன். இது எல்லாமே ஏதாவது ஒரு பேக்கேஜ் எடுத்துப்போம். வீல் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் இருக்கு அப்படின்னா இதுக்கு தேவையான எல்லா கிளாஸுமே இது வச்சிருக்கோம். நீங்க அதை போய் ரன் பண்ணணும் இல்லை. virtual டாட் பை அப்படின்றது வந்து init மெத்தட்காக அவங்க இனிஷியலைஸ் பண்ணிருக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் இந்த இதுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா வாட் தே ஹாவ் டன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இன்டர்னலா ஒரு இட்ஸ் நாட் அ கிளாஸ். அகைன் இது வந்து ஒரு கிளாஸ் கிடையாது, ஒரு பைத்தான் ஃபைல். இந்த பைத்தான் ஃபைல நீங்க கால் பண்ணணும் அப்படின்னா தென் ஹியர் தே ஹாவ் கிரியேட்டட் அ கிளாஸ், ரைட்? ஸோ இந்த கிளாஸ் அவங்க கிரியேட் பண்றதுக்கு இன்பில்டாவே வச்சிருப்பாங்க. எந்தெந்த கிளாஸை நீங்க கிரியேட் பண்ணி அதை நீங்க கால் பண்ணணும் அப்படின்னாலுமே அங்க உங்களுக்கு ஒரு init மெத்தட் தேவைப்படுன்றதுக்காக வர்ச்சுவலா வித்தவுட் init இந்த கிளாஸை நான் இப்போ வந்து கால் பண்ணணும். இந்த வர்ச்சுவல் என்விரான்மெண்ட் இம்போர்ட்டர் அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சிருக்காங்க. அது வந்து ஒரு வர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்றதுக்கான ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி அது பண்ண போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கிளாஸை நான் கால் பண்ணும்போது அது இனிஷியேட் ஆகுறதுக்கு init அப்படின்றது தேவை. ஸோ நீங்க கிரியேட் பண்ற கிளாஸுக்கு init தேவையா தேவையில்லான்றது உங்க ஃபங்க்ஷனை பொறுத்து இருக்கு. இந்த கிளாஸை நான் கிரியேட் பண்ண போறேன், இந்த கிளாஸை நான் எங்கேயாவது கால் பண்ண போறேன், இல்ல எனக்கு ரெஃபரன்ஸ்க்காக தான் இந்த கிளாஸ் இருக்கு, எனக்கு இது தேவையில்லை, இந்த இது virtual என்விரான்மெண்டா இருக்கும், லோடரா இருக்கட்டும், சம்வேர் இட் நீட் டு டேக் அ இன்ஸ்டன்ட் வேரியபிள். இப்போ இந்த ஃபுல் நேம் யாரோடது, இந்த ஃபைல், இந்த பாத், இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் நீங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னாலே திஸ் இஸ் அ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் தட் நீடட் ஃபார் அவங்களோட ஆப்ஜெக்டை நீங்க கிரியேட் பண்றதுக்கு தேவை. ஸோ தே ஹாவ் ரிட்டன் init file. Got it. Okay, ma? Thanks, ma'am. Okay. Thank you, ma. Any other doubt? ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தாச்சு இல்லையா? ஸோ இந்த init மெத்தட் கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கு இதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது இதை வச்சு நான் பண்ணணும், இல்லை எனக்கு வந்து இங்க இருக்கிற வேரியபிள்ஸே வந்து நான் ஏன்னா அதிகமா இன்க்ரீஸ் பண்ணி அவங்களோட ஏஜ் என்ன, அவங்க இந்த அட்ரஸ்ல இருந்து வராங்க, என்ன வேணாலும் உங்களால பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்க பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான டெஃபினேஷன்ஸ் உங்களால இங்க எழுதிக்க முடியும். ஓகே. இங்க பாத்தீங்கன்னா இங்க செல்ஃப் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கேன். ஓகே. என்ன மேம் நீங்க நேம் கால் பண்ணிருக்கீங்க, அது ஓகே, செக்ஸ் கால் பண்ணிருக்கீங்க, ப்ரொஃபஷன் கால் பண்ணிருக்கீங்க, இது எதுக்கு இந்த செல்ஃப் அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டின் தோணி இருக்கும். இப்போ நான் இன்னொரு மெத்தட் அதுதான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். மை கிளாஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு அங்கேயும் வந்து நான் செல்ஃப் அப்படின்னு கொடுத்துருக்கேன். கால் பண்ணும் போதெல்லாம் செல்ஃப் அப்படின்னு கொடுத்து நான் கால் பண்றேன். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அந்த சில விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஓகே. எப்படி நீங்க மெத்தட் கிரியேட் பண்ணும்போது நான் நிறைய ரூல்ஸ் சொல்லி கொடுத்துருப்பேன். மெத்தட் இப்படிதான் கிரியேட் பண்ணணும், இதுக்கு பேர் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ கிளாஸ் கிரியேட் பண்றதுக்கும் சில வேஸ் இருக்கு. ஓகே. மீன்ஸ் தம் ரூல்ஸ் இப்படிதான் நீங்க ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு ரஃபா ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஏதோ போய் நான் மட்டுக்கும் ஒரு கூகுள் எடிட்டர்ல ஒர்க் பண்றேன், நீங்க என்ன நேம் வேணாலும் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். பட் இஃப் யூ ஆர் இன் அ ப்ரொஃபஷனல், இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் எனி ஆர்கனைசேஷன் அப்படின்ற போது எப்படி ஒரு கிளாஸ் நேம் கிரியேட் பண்ணணும்னு இருக்கு, ரைட்? இட் ஷுட் பி இன் அ கேமல் கேஸ். மை கிளாஸ் அப்படின்றத நான் இப்படி எழுதக்கூடாது. மை
class. Because இங்கிலீஷ்ல ஒரு விஷயத்த வந்து ஸ்பிட் பண்ணி படிக்க முடியும். படிச்சா ஒண்ணு வரும். நீங்க எப்படி வேணாலும் படிச்சுக்கலாம் இல்லையா? மை கிளாஸ் அப்படின்றது வந்து நீ கிளாஸ் எப்படி வேணாலும் நீங்க இதை படிச்சுக்கலாம். ஸோ நான் என்ன கரெக்டா மீன் பண்றேன் அப்படின்றத நீங்க கொடுக்கணும். ஸோ மை கிளாஸ். கேமல் கேஸ்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ட் ஆஃப் யுவர் லெட்டர் ஷுட் ஆல்வேஸ் பி இன் அ கேப். திஸ் இஸ் ஒன் ரூல். ஓகே. அகெயின் திஸ் இஸ் அ டாக் ஸ்ட்ரிங். இதுவுமே நம்ம பார்த்திருப்போம். டெஃபினிஷன் பார்க்கும்போது டாக் ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னன்னு பார்த்திருப்போம் இல்லையா? டாக் ஸ்ட்ரிங் ஒரு டெஃபினேஷன் எழுதும்போது மீன்ஸ் ஃபங்க்ஷன் எழுதும்போது நான் டாக் ஸ்ட்ரிங் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். எதுக்கு சொன்னேன்? இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது அப்படின்றத நீங்க சொல்றதுக்காக. சேம் திங் இப்போ நான் ஒரு கிளாஸ் எழுதுறேன் அப்படின்னா இந்த கிளாஸ் என்ன பண்ணுது அப்படின்னு, இந்த கிளாஸ் எதுக்காக நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அந்த கிளாஸை பத்தின ஒரு 4-5 லைன் ஒரு கிறிஸ்பியா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்ல எழுதிட்டு நீங்க வைக்கிறது. இட்ஸ் நாட் அ மேண்டேட்ரி. நீங்க கேட்டீங்கன்னா இது மேண்டேட்ரியா அப்படி கேட்டீங்கன்னா கிடையாது. இது இல்லாம என்னோட கிளாஸ் ஒர்க் ஆகாதா? ஒர்க் ஆகும், எல்லாமே ஆகும். பட் இட்ஸ் நாட் அ குட் ப்ராக்டிஸ் டு கிரியேட் அ கிளாஸ் வித்தவுட் எனி இன்ஃபர்மேஷன். கரெக்டா? இப்போ நான் சும்மா மை கிளாஸ்னு எழுதிட்டு போயிட்டேன். இந்த கிளாஸ்ல என்ன பண்ணுது அப்படின்றது பின்னாடி வரவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது இல்லையா? இந்த கோட் நான் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா உங்களால எதுவுமே பார்க்க முடியாது. ஸோ யூ ஷுட் ஆல்வேஸ் கிவ் சம் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். நீங்க என்ன கிளாஸ் கிரியேட் பண்றீங்களோ அது ரிலேட்டடா நீங்க கொடுக்கணும். ஓகே. திஸ் இஸ் செகண்ட் ரூல். அண்ட் தேர்ட் ரூல் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இனிஷியேட் பண்ற மெத்தடா இருக்கட்டும், இல்ல அதுக்குள்ள நீங்க கிரியேட் பண்ற வேரியபிளா இருக்கட்டும், அதுக்குமே ஒரு வேலிடான நேமிங் கன்வென்ஷன் நீங்க வைக்கணும். ஓகே. இப்போ மை கிளாஸ் அப்படின்றதுக்கு சே ஹலோ அப்படின்னு ஒரு மெத்தட் நான் கிரியேட் பண்றேங்கன்னா இது என்ன பண்ண போகுது? ஜஸ்ட் ஒருத்தவங்களோட நேமை வாங்கி அவங்களுக்கு ஹலோ அப்படின்னு ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ண போறோம். இட்ஸ் அ வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் அப்படின்றதுனால உங்களுக்கு ஓகே சே ஹலோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி எழுதுறீங்க அப்படின்னா அகெயின் கால்குலேட்டர் எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. ஆட் அப்படின்னா அடிஷன் பண்ணும், சப்ட்ராக்ஷன் பண்ணும், டிவைடட் பை ஜீரோனா என்ன பண்ணும், என்னென்ன நீங்க பண்ணாலுமே அதுக்கான ஒரு சின்ன நோட் எழுதி வைக்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் a good practice. Okay, got it? These are the 3 things you need to follow whenever you are creating any class. Okay, so self அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா நீங்க இனிட் பண்ணும்போது செல்ஃப் அப்படின்னு கொடுக்குறீங்க. செல்ஃப் தான் கொடுக்கணுமா அப்படின்னா கிடையாது. என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆனா ஒரு ஒரு கிளாஸ் நீங்க இனிஷியேட் பண்ணும்போது அதுக்குள்ள நீங்க ஒரு இன்ஸ்டன்ஸ், இதெல்லாமே வந்து இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ஸ் நீங்க கிரியேட் பண்ணும்போது கரெக்டா இந்த ஆப்ஜெக்டை நான் கிரியேட் பண்ணும்போது அந்த இன்ஸ்டன்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து அது த்ரோ பண்ண போகுது. ஓகே. மற்ற லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா திஸ் கீவேர்ட் அப்படின்னு யூஸ் பண்ணிருப்பாங்க. எக்ஸாம்பிள் ஜாவாலாம் பாத்தீங்கன்னா திஸ் கரெக்டா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன இன்ஸ்டன்ஸ் இருக்கு, அதை இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரன் ஆகும்போது இதுக்கு இந்த நேம்க்கு ஏஜ்க்கு என்ன வேல்யூ இருக்கு அதை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த வேரியபிள்ல, அதை வந்து உங்களுக்கு த்ரோ பண்ணும். ஓகே. இந்த செல்ஃப் அப்படின்ற ஒரு கீவேர்ட் நீங்க ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல என்ன பாஸ் பண்றீங்க, இதை ஃபர்ஸ்ட் பொசிஷன் கரெக்டா, இது செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பேராமீட்டர் பாஸ் பண்றீங்களோ உங்க ஆர்குமெண்ட்ல that will always consider as a self parameter. Okay, again இதுவுமே ஒரு ரூல் கிடையாது. இட்ஸ் அ பைத்தானிக் வே. பைத்தானிக்ல மீன்ஸ் பைத்தான்ல செல்ஃப் கிளாஸ் நீங்க கால் பண்ணும்போது சிஎல்எஸ் அப்படின்னு கொடுக்கறது வந்து இட்ஸ் அ பைத்தான் வே. ஓகே, இது ஒரு கைண்ட் ஆஃப் ப்ராக்டிஸ் தான். ஓகே. இல்ல மேம் நான் எனக்கு தேவையான நேம் கொடுத்தீங்கன்னா நீங்க கொடுக்கலாம். பட் வரவங்களுக்கு வந்து எடுத்த உடனே ஒரு விஷயம் புரியணும். இப்ப கூட நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருந்தேன் இல்லையா, ஏதோ ஒரு கிளாஸ் வர்ச்சுவல் என்வரான்மெண்ட் பையில போய் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே செல்ஃப் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்கா. ஈவன் தே ஹாவ் ஹைலைட்டட் தட் டூ. ஓகே. இப்போ நான் இதை வந்து செல்ஃபுக்கு பதிலா திஸ் ஃபைல் cannot be editable பட் ஸ்டில் அவங்களுக்கு ஷோ மட்டும் பண்ணி காட்டுறேன். EST அப்படின்னு போட்டேன்னா அப்பயே அதை ஹைலைட் பண்ணி தான் காட்டுது. மீனிங் நீங்க
உங்களோட இன்ஸ்டன்ட் மெத்தட் கிரியேட் பண்ணும்போது, அதை இனிஷியலைஸ் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் நீங்க என்ன பாஸ் பண்றீங்களோ, திஸ் இஸ் அ செல்ஃப். ஓகே. So let me rename it. Okay. Okay. இப்போ நான் ஹலோ சே ஹலோன்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கேன் மை கிளாஸ்ல. இந்த ஹலோன்ற மெத்தட் என்ன பண்ண போகுது, ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணும்போது ஹலோ நான் என்ன நேம் கொடுக்குறனோ அந்த நேம் எடுத்துட்டு வரப்போகுது. அவங்களோட ஏஜ் ஒன்று கொடுத்துக்க போகிறேன். முன்னாடி வந்து நம்ம ஜெண்டர் பேஸ் பண்ணி எழுதியிருந்தோம். இப்போ வந்து ஒரு ஏஜ் மட்டும் நான் கொடுக்குறேன். ஏஜ் ப்ளஸ் அவங்களுடைய ஏஜ் என்னன்றதும் சொல்ல போகுது. கரெக்டா? நேம் அண்ட் ஏஜ் இதை வச்சு ஒரு பிரிண்ட் மெத்தட் எழுதிருக்கேன் சிம்பிளா. ஸோ இங்க இனிஷியேட் பண்ணும்போதே இந்த கிளாஸ் இனிஷியேட் பண்ணும்போது இதோட வேரியபிள்ஸ் என்னென்ன பாஸ் பண்றேனோ அதை நான் கொடுத்துட்டேன். ஜான் 30 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இப்போ சே ஹலோ அப்படின்றதுல ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதி இதை நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்றேன். ஸோ ஹலோ மை நேம் இஸ் ஜான் தென் ஐ எம் 30 years old அப்படின்ற மெசேஜ் நான் என்ன மாதிரி இங்க பில்ட் பண்ணியிருக்கனோ அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எனக்கு வந்துருச்சு. ஓகே. இப்போ நான் அந்த செல்ஃப் இங்க எடுத்துட்டேன். ஓகே. செல்ஃப் எடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணேன்னா என்ன ஆகும்? எனிவன் ரன் ஆகுமா ஆகாதா? அவ்வளவுதான். என்ன ஆகும்ல ரன் ஆகுமா ஆகாதா? ஐ திங்க் எரர் பிளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே. ஏன் எரர் பிளேஸ் பண்ணும் ஏதாவது ஐடியா இருக்கா? பிகாஸ் எரர் த்ரோ நம்ம பண்ணும் அங்க எரர் த்ரோ நேம் பண்ணுமா என்னன்னு எனக்கு தெரியாது. ஏன் எரர் த்ரோ பண்ணும்? எரர் த்ரோ பண்ணும்னா ஏன் பண்ணும்? பண்ணாதுன்னா ஏன் பண்ணாது? இல்ல நம்ம அந்த ஷெல்ஃப்ன்றத மிஸ் பண்றதுனால இங்க நேம் ஏஜுக்கான அந்த இதுல வந்து மேபி அதனால எரர் த்ரோ பண்ணுவோம். ஏன்னா இங்க டைரக்ட் வேரியபிள் கொடுத்துருக்கோம். My ஓகே. name is self.name. So that's ஓகே. எனி அதர் தாட்ஸ்? மேம் எனக்கு தெரிஞ்சு எரர் த்ரோ பண்ணுமான்னு தெரியல. பட் ஆனா அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகாது. ஏன்னா செல்ஃபுங்கிறது தானே நீங்க இனிஷியலைஸ் பண்ற இன்ஸ்டன்ஸ்ன்னு சொன்னீங்க. ஸோ அப்போ அதை கொடுக்கலங்கிறப்ப நமக்கு அந்த அந்த ப்ரோக்ராம் அதுலயே ரன் ஆகுது இல்லை மேம். ஓகே. இன்ஸ்டன்ஸ் கொடுக்காம பண்ற எப்படி? இடத்துல இனிஷியேட் பண்ற இடத்துல நான் செல்ஃப் கொடுத்துட்டேன். இங்க இருக்கிற செல்ஃப் நான் எதுவுமே எடுக்கல. இட்ஸ் ஓகே. தேர். அந்த இதுக்குள்ள அவுட்புட் வராது. அப்ப அந்த ரெண்டாவது சே ஹலோங்கிறதுக்கு வந்து அவுட்புட் வராது. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரன்னும் ஆகாது. மேபி ஓகே. அது கொடுக்காதனால எரரும் த்ரோ பண்ணலாம். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அந்த இது இனிஷியலைஸ் பண்ற இடத்துல கொடுத்தனால அங்க ரன் ஆயிரும். அடுத்து உள்ள அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆகாது. ஸோ ஓகே. எரர் த்ரோ பண்ணலாம். கிரேட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த ஆப்ஜெக்ட்ல நான் சே ஹலோ அந்த மெத்தட் எங்க கால் பண்ணணும் அதை நான் கமெண்ட் பண்ணிட்டேன். அந்த லைன் எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணாத அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சொல்லிட்டு நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ரன் ஆகுது. ஈவன் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சி வாட்ஸ் தேர் இன்சைட் திஸ் மை ஆப்ஜெக்ட். ஓகே. நான் என்ன சொல்றேன், பிரிண்ட் மை ஆப்ஜெக்ட்ல என்ன இருக்கு அதை கொஞ்சம் எனக்கு பிரிண்ட் பண்ணு. சாரி மை அண்டர்ஸ்கோர் ஆப்ஜெக்ட்னு வச்சுப்போம். சாரி. ஓகே. இது சொல்லிடுது, இது வந்து மை கிளாஸ்ல இருக்கிற ஆப்ஜெக்ட், நீங்க கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் தான் இது. அந்த ஆப்ஜெக்டோட அட்ரஸ் என்ன அப்படின்றது சொல்லிடுது. இந்த ஆப்ஜெக்ட் நான் அதுக்கு மேலே கால் பண்ணல. பட் இதை நான் கால் பண்றேன். ஓகே. இப்போ மை ஆப்ஜெக்ட் அப்படின்ட்டு நீங்க என்ன ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதோட வேரியபிள் நேம் வச்சிருக்கீங்களோ, மீன் உங்க ஆப்ஜெக்ட் எங்க போய் பில்ட் ஆயிருக்கோ அதுல இருக்கிற ஒரு மெத்தடை நான் கால் பண்றேன். இட்ஸ் டெல்லிங் மீ பொசிஷனை நீ மிஸ் பண்ணிட்ட. இட்ஸ் டேக் அ 0 பொசிஷனல் ஆர்குமெண்ட் பட் ஒன் வாஸ் கிவன் அப்படின்னு வருது. இந்த மாதிரியான எரர் ஆல்ரெடி நம்ம ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணும்போது பார்த்துருக்கோம். யாராவது ஒருத்தவங்க இந்த எரர் என்ன சொல்லுதுன்னு மட்டும் என்கிட்ட சொன்னா போதும். இந்த எரர் என்ன சொல்லுது,
அந்த என்ன டெஃபினேஷனுக்கு ஆர்குமெண்ட் எதுவுமே பாஸ் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். பட் வந்து ஸ்டில் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு. எங்க பாஸ் பண்ணிருக்கோம்? எங்கேயுமே நான் எதுவும் பாஸ் பண்ணல. இல்ல மேம், அதுல வந்து பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸே கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. பட் கீழே வந்து ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கோம். எங்க கொடுத்துருக்கோம்? அந்த இங்கேயும் பிரிண்ட்னு நான் ஒரு கால் இங்க பிரிண்ட்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். சே ஹலோ மட்டும்தான் இப்போதைக்கு உங்களோட ஃபோக்கஸ்ல இருக்கிற ஒரே மெத்தட். இந்த மெத்தட் வந்து அது வேலையை அது அழகா பார்த்துட்டு போயிடுச்சு. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடுச்சு, 2 பாஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஆப்ஜெக்ட் ஸ்டோர் பண்ணி அதோட அட்ரஸ் என்னன்றதையும் முன்னாடி உங்களுக்கு கொடுத்துருச்சு. லெட் மீ புட் ஹியர். ஸ்டேட்மெண்ட் வந்து நான் இங்க கொடுக்குறேன். ஓகே, இவங்களுக்கு என்ன டாஸ்க் நான் அசைன் பண்ணணும் அதை அவங்க அழகா பார்த்துட்டு போயிட்டாங்க. மை ஆப்ஜெக்ட் அவங்களோட அட்ரஸ் அழகா கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ உங்க ஃபோக்கஸ்ல இருக்கிற ஒரே மெத்தட் வந்து சே ஹலோ அப்படின்றது தான். இங்கேயும் நான் எதுவுமே பாஸ் பண்ணல, இங்கேயும் நான் பாஸ் பண்ணல எதுவுமே. எப்படி எனக்கு வந்து அது பைத்தான் வந்து என்கிட்ட சொல்லுது சே ஹலோ வந்து 0 பொசிஷன் எடுக்குது, ஆனா நீங்க 1 கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அது என்கிட்ட சொல்லுது. எப்படி? ஏன்னா அந்த செல்ஃப்ங்கிறது தானே மேம் அதுக்குள்ள பேராமீட்டர்ஸை கொடுக்கும். ஸோ அது கொடுக்கலன்னொன்னா அந்த மாதிரி மென்ஷன் பண்ணதான் மேம். க்ளோஸ் டு த ஆன்சர். பட் இன்னும் மோர் கன்ஸ்ட்ரக்டிவ் வேலை சொன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. இப்போ நம்ம பேசுனதை ஏன்னா வச்சுதான். அது ஒரு கிளாஸ் மெத்தட், ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகே, ஸோ அந்த செல்ஃப்ங்கிறது தான் அந்த இப்போ நம்ம கொடுத்துருக்க அந்த இதோட வந்து பேராமீட்டரா இருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணாதான் நமக்கு அந்த வேல்யூஸை கொடுக்க முடியுங்கிறத அது சொல்லுதா மேம்? கரெக்ட். இன்னும் ஒரு என்ஹான்ஸ்டு வேலை இது ஈக்குவல் டு இது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆன்சர். ஏன் அப்படின்றதுக்கு இதனால அப்படி இருக்கணும், இதனால தான் மேம் இது நடக்குது. ஒருவேளை அதோட பொசிஷனல் வந்து மிஸ் ஆகிறனால அப்படி காட்டுதா? இப்போ அந்த ஷெல்ஃப்ன்றது வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்றோம், மேல இருக்க ஷெல்ஃப் டாட் நேம்ன்றத வந்து இங்க எடுத்துக்கோன்றதுக்கு அந்த ஷெல்ஃபை இன்டிமேட் பண்ணணுமா? நான் கேள்வி கேட்டதுக்கு திருப்பி என்கிட்டயே கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க பாத்தீங்களா எல்லாரும். ஆன்சர் சொல்லுங்கப்பா அப்படின்னா இது அப்படியா இருக்குமோ, வேற எப்படியா இருக்குமோ அப்படின்னு என்கிட்டயே திருப்பி கேள்வி கேட்குறீங்க. செல்ஃப்ங்கிற பேராமீட்டர் வந்து நம்ம கொடுக்காட்டாலும் ஆட்டோமேட்டிக்கா அது பாஸ் பண்ணணும்னு நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்கல்ல. ஸோ அதனாலதான் அந்த வேல்யூஸ் அப்படி வருதோ எனக்கு கரெக்டா தெரியல. பட் ஆனா நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து பாஸ் பண்ணுன்னு சொன்னீங்கல்ல. நம்ம கொடுக்காட்டாலும் அதை பாஸ் பண்ணுன்னு சொன்னீங்க. கரெக்ட். ஸோ அப்ப அதானே இதுதான் அது. வந்து க்ளோஸ் டு த ஆன்சர். ஓகேவா? தீஸ் ஆல் ஆர் இன்ஸ்டன்ட் மெத்தட்ஸ். ஓகேவா? நீங்க இனிட்ல வந்து நீங்க கொடுக்கறதே வந்து இப்ப இனிட்ல இனிஷியலைஸ் பண்ணும் போதே இதுதான் ஏஜ், இதான் நேம் அப்படின்றது இங்கதான் நான் டிஃபைன் பண்றேன். கரெக்டா? செல்ஃப் டாட் நேம், செல்ஃப் டாட் ஏஜ் அப்படின்னு நான் கிரியேட் பண்றேன். அந்த வேரியபிள்ஸ் தான் நான் இங்க கால் பண்றேன். ஸோ இந்த இனிஷியலைசேஷன் நடக்கும் போது இன்ஸ்டன்டா அது கிரியேட் பண்ற ஆப்ஜெக்ட்ல என்ன வேரியபிள் அது ஸ்டோர் பண்ணிருக்கோம் அதான் அது இங்க எடுத்துட்டு வர போகுது. ஸோ இப்போ நான் இங்க வந்து செல்ஃப்னு கொடுக்குறேன். ஓகே, செல்ஃப் அப்படின்னு கொடுத்துட்டு இப்பவுமே நான் இங்க எதுவுமே பாஸ் பண்ணல. இந்த எரர் மெசேஜை நீங்க பாத்தீங்கன்னா 0 பொசிஷன் ஆர்குமெண்ட் எடுத்துக்கோ, ஆனா நீ 1 பாஸ் பண்ணிருக்க அப்படின்னு முன்னாடி சொல்லுது. இப்பவுமே நான் இங்க எதுவுமே பாஸ் பண்ணல, 0வோடு தான் நான் வந்து இதை கொடுக்குறேன். ஆனாலும் அது எனக்கு வந்து ஆன்சர் கரெக்டா கொடுத்துருது. ஏன்னா செல்ஃப் is just a first parameter it will take for every instance you are creating. ஓகே, ஒரு ஆப்ஜெக்டை நீங்க இனிஷியலைஸ் பண்ணும்போது நீங்க என்னென்னலாம் this is so called instance methods. ஓகே, பைத்தான்ல வந்து ஒரு 3 டைப் ஆஃப் மெத்தட் இருக்கு. இன்ஸ்டன்டா ஒரு மெத்தட் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம், ஸ்டாட்டிக்கா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம், கிளாஸ் மெத்தட்னு ஒன்று சொல்லுவாங்க. இது 3 தான். மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் மெத்தட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் மெத்தட் தான். ஏன்னா ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்றேன், ஒரு தடவையும் அந்த இன்ஸ்டன்ஸ் என்ன ரன் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம டேட்டா மேனிப்புலேஷனே பண்ணுவோம். ஸ்டாட்டிக்கா அப்படின்னா எதுக்கு இந்த ஸ்டாட்டிக் மெத்தடு, அதுக்கப்புறம் எதுக்கு இந்த கிளாஸ் மெத்தடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் யூட்டிலைசேஷனுக்கு இருக்கு. அப்கமிங் செஷன்ல அதை நம்ம பார்ப்போம் அது எதை நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்
எப்படி நம்ம வந்து லிஸ்ட்டும் டிக்ஷனரியும் நிறைய யூஸ் பண்ற ஒரு மோஸ்ட் யூஸ்டு டேட்டா டைப் அப்படின்னு நம்ம எப்படி சொல்றோம், அதே மாதிரி தான் மோஸ்ட் யூஸ்டு ஒரு கிளாஸ் டைப் கிளாஸ் மெத்தட் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு மெத்தட் அப்படி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் மெத்தட் தான். ஓகே, எனக்கு இனிஷியேட் பண்ணும்போது என்ன வேரியபிள்னும் நான் சொல்லிக்கலாம், இல்ல குளோபலாவும் ஒரு வேரியபிள் நான் கொடுத்துக்கலாம். பட் இனிஷியேட் பண்ணும்போது கொடுக்குற வேரியபிளுக்கு செல்ஃப் கீவேர்ட் இஸ் மஸ்ட். அதர்வைஸ் இட் வில் நாட் ஹாவ் எனி ரெஃபரன்ஸ் டு சே எந்த ஆப்ஜெக்டை நான் கால் பண்றேன்றது அதுக்கு தெரியாது இல்லையா. செல்ஃப் டாட் நேம் நான் கொடுத்தது காரணமே இந்த இனிஷியேட் பண்ணும்போது இது எல்லா வேரியபிள்ஸும் எனக்கு வாங்கிக்கோ, நீனு எல்லாத்தையுமே இனிஷியேட் பண்ணி வச்சுக்கோ, அதே கொண்டு வந்து என்னோட ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணு. அடுத்து நான் எத்தனை மெத்தட் யூஸ் பண்ணாலும் இங்க நீங்க n நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் யூ கேன் கிரியேட். மீன்ஸ் n நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஹியர் இஸ் வேரியபிள்ஸ். இங்க என்ன வேணாலும் இங்க இந்த செல்ஃப் அப்படின்னா கரண்டா அந்த இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகும்போது என்ன இருக்கோ அந்த நீ எனக்கு பாஸ் பண்ணுன்றதுக்காக இந்த செல்ஃப் கீவேர்டே கொடுத்துருக்கோம். ஓகே, so this is basic about the self. இன்னும் நீங்க அதிகமா எக்ஸ்ப்ளோர் பண்ணா go and make your hands dirty. Just do more and more analysis on the self. But it's a simple. It's very simple. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம செல்ஃப் இதுக்கு ஃபர்ஸ்ட் பேராமீட்டரா பாஸ் ஆகுது பிகாஸ் ஐ ஹவ் given you more sufficient enough of detail. இது என்ன பண்ணும், எதுக்காக நம்ம இது பண்றோம், இன்ஸ்டன்ஸ்னா என்ன கிரியேட் பண்ணும், இதை வச்சு நீங்க ஒரு 4 எக்ஸாம்பிள் எழுதி பார்த்தாலே again it will be a cakewalk for you. ஓகேவா? ஸோ ஒரு இன்ஸ்டன்ஸ் மெத்தட் நீங்க கிரியேட் பண்றீங்க, ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள இருக்க இன்ஸ்டன்ஸ் மெத்தட் நீங்க கால் பண்ணும் அப்படின்னா செல்ஃப் இஸ் மஸ்ட் கீவேர்ட். ஓகே, அகெயின் ஒரு கிளாஸ்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் இல்ல அதோட வேரியபிள்ஸை நான் எப்படி வந்து அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு அகெயின் சிம்பிளா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியாச்சு, அந்த ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கிளாஸ். அதுல சி ஹியர் குளோபலா வேரியபிள் அமைச்சிட்டேன். ஏன் இந்த எக்ஸாம்பிள் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் நேம் வந்து மாறிட்டே இருக்கும். ஓகே, ஸ்டூடெண்ட் நேம் இல்ல ஏஜ், அவன் கிளாஸ், அவன் செக்ஷன், இது வேணா மாறலாம். ஆனா ஸ்கூல் இட்ஸ் கோயிங் டு பி காமன். ஒரு ஸ்கூலுக்கு நான் டேட்டா எழுத போறேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்கூல் காமன் தான், அந்த ஸ்கூலோட அட்ரஸ் காமன் தான், அந்த ஸ்கூலோட பிரின்சிபல், ஹெட் மாஸ்டர், சில ரோல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுதான் விபி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இந்த மாதிரியான இந்த ஒரு இடத்துக்கு இதுதான், இது மாறவே மாறாது அப்படின்னா அது நீங்க வந்து குளோபலா ஒரு வேரியபிளா கொடுத்துக்கலாம். ஓகே, ஈவன் யூ கேன் மென்ஷன் இட் அஸ் நோ. நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் இதை நீங்க பாஸ் பண்றதுக்கு டப்பிள் எப்ப யூஸ் பண்ணணும், செட் எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம டேட்டா டைப் பேசும்போதும் பேசியிருக்கோம். இட்ஸ் ஜஸ்ட் ஸ்கூல்ன்றதுனால ஜஸ்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இஃப் இன் கேஸ் இன் ரியல் டைம் சினாரியோல நீங்க டேட்டாவை ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா தென் யூ நீட் டு டிசைட் இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணணும், டப்பிள் யூஸ் பண்ணணுமா, செட் யூஸ் பண்ணணுமா, இல்ல இந்த வேரியபிள் இன்னும் எப்படி மோஸ்ட் கன்சிக்யூட்டிவ் வேல நம்ம கொடுத்துக்கலாம், அதுக்கு நம்ம வந்து டிக்ஷனரி யூஸ் பண்ணலாமா, இப்படிதான் உங்களோட ஸ்கில்ல வந்து நீங்க என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, சும்மா எடுத்த உடனே இந்த மெத்தட்ல அச்சீவ் பண்ணிட்டா மட்டுமே போதாது, அதை எப்படி நீங்க காம்பேக்டா பண்ணணும்ன்றத நீங்க யோசிக்கும் போது தான் உங்களோட ஸ்கில் வந்து அதிகமாகும். கரெக்டா? ஸோ திருப்பி இந்த வந்து நான் பண்றதுக்காக ஒரு கன்ஸ்ட்ரக்டர், அகெயின் இந்த ஆப்ஜெக்டை மீன்ஸ் இந்த கிளாஸை நான் கால் பண்ணும்போது இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு தேவையான யூனிக் மெத்தட் இங்கேயும் எனக்கு தெரியுது, எனக்கு ஏஜ் அண்ட் நேம் எனக்கு கொடுத்துட்டா போதும் அப்படின்னு. ஒரு ஸ்டூடெண்ட் ஹாரி அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துட்டேன், ஜெஸ்ஸா அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துட்டு 2 பேருக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஓகே, நான் கிரியேட் பண்ணும்போது இட் இஸ் சேயிங் இப்ப ஹாரி அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஜஸ்ட் அந்த ஸ்டூடெண்டோட நேம் என்ன, ஏஜ் என்ன அப்படின்றத நீங்க ஒரு கிளாஸ் கால் பண்றீங்க, ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்கன்னா அகைன் திஸ் இஸ் த மெத்தட் ரைட். என்ன கிளாஸ் நேமோ அதை கொடுத்துட்டு அங்க நீங்க என்ன நீங்க வந்து அந்த ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணணுமோ அதுக்கு ஒரு நேம் வச்சுக்க போறீங்க. இது ஸ்டூடெண்ட்ன்றதுனால நான் S1 வச்சுட்டேன். இப்போ நான் ஹாரி அப்படின்னு கிரியேட் பண்ணதை வந்து இல்ல ஹாரி இல்ல உங்களோட நேம் வந்து இப்போ ஹரிஷ்னு மாத்தணும், தப்பா போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த சேம் ஆப்ஜெக்ட் எங்க கால் ஆயிருக்கோ பிகாஸ் எவ்ரி ஆப்ஜெக்ட் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் அட்ரஸ் இல்லையா, அந்த அட்ரஸ்ல போய் S1 அப்படின்றத
ஹாரின்னு இருக்கு, அந்த ஹாரிஸ் மாத்தலாம். அந்த சேம் ஆப்ஜெக்டை நீங்க கால் பண்ணும்போது யூ கேன் ஏபிள் டு அச்சீவ் இட். ஒரு ஏஜ் நான் வந்து அவங்க ஏஜ் 12 14 இல்லை, உங்களோட ஏஜ் மீன்ஸ் 12 இல்லை, உங்களோட ஏஜ் வந்து ஒரு 15 அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, see, நான் ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது ஹாரி 12 அப்படின்றது செகண்ட் நான் சேம் வேரியபிள் தான் நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அக்சஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும், ஜஸ்ட் அதோட ஆப்ஜெக்ட் நேம், நீங்க ஆப்ஜெக்ட் நேம் என்ன கொடுத்துருக்கீங்களோ கொடுத்து அதோட வேரியபிள் நேம் கொடுத்தீங்கன்னா யூ ஆர் அக்சஸிங் தட் பர்டிகுலர் attribute. அதை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் கொடுத்து என்ன வேரியபிள் நீங்க சேஞ்ச் பண்ண போறீங்களோ அந்த நேம் கொடுத்து நீங்க மாத்தினாலே இட் வில் பி சேஞ்சபிள். ஸோ இது இம்யூட்டபிள். கரெக்டா? ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட்ல நீங்க ஆல்ரெடி நீங்க டிஃபைன் பண்ணிட்டீங்க, இது இன்ஸ்டன்டா அது எங்க இருக்கோ அதை எடுத்துட்டு வரப்போகுது. ஃபர்ஸ்ட் நான் கொடுத்தத உங்க ப்ரோக்ராம்ல நீங்க மாத்தணும் அப்படின்னாலும் நீங்க மாத்திக்க முடியும். இட்ஸ் இம்யூட்டபிள். ஓகே, மியூட்டபிள் இம்யூட்டபிள் கான்செப்ட் பார்த்துருக்கோம் இல்லையா முன்னாடி ப்ளஸ் டப்புல்லாம் பார்க்கும்போது. ஸோ அதே மாதிரி இதுலயும் பார்க்கும்போது இது வந்து இம்யூட்டபிள். ஓகே, ஸோ சேம் திங் இந்த கிளாஸ்ல வந்து as we discussed instant method அப்படின்னு ஒன்று இருக்கு, கிளாஸ் மெத்தட், ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படின்னு இருக்கு. அகெயின் we are running out of time, right? இன்ஸ்டன்ட் மெத்தட் பார்த்தாச்சு, கிளாஸ் அண்ட் ஸ்டாட்டிக் மெத்தட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இதுல இன்னும் ரெண்டு விஷயம் இருக்கு, அதை மட்டும் சொல்லிடுறேன். பிகாஸ் ஒரு டாபிக்கை ஃபுல்லா கவர் பண்ண மாதிரி இருக்கணும். ஒரு வேரியபிளை நீங்க எப்படி மாடிஃபை பண்ண முடியுமோ, ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க மாடிஃபை பண்ண முடியுமோ, அதே மாதிரி இப்போ நான் ஒரு S1 ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த ஆப்ஜெக்ட் இப்போ நான் delete பண்ணாலும் நீங்க delete பண்ணலாம். ஜஸ்ட் delete அப்படின்ற ஒரு கீவேர்ட், ஒரு ஆப்ஜெக்ட் ஆல்ரெடி கிரியேட் ஆயிடுச்சு, அது தேவையில்லாம அது இங்க இருக்கு, இந்த இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் மெமரி இல்லையா, அது தேவையில்ல, நான் delete பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா you can delete it. ஓகே, இப்போ delete பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி இதை நான் எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்றேன். இது உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். delete பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி அதே இடத்துல நீங்க கால் பண்ணீங்கன்னா ஒன் மெத்தட். ஓகே, இங்க வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணியாச்சு. திருப்பி இந்த ஆப்ஜெக்ட் நான் delete பண்ணதுக்கு அப்புறம் அதை நான் அக்சஸ் பண்ண பாக்குறேன். ஓகே, இங்க நான் delete பண்ணிட்டேன், டெலீட்னு கொடுத்து இந்த ஆப்ஜெக்ட் நேமை நான் வந்து delete பண்ணிட்டேன். திருப்பி நான் அதை அக்சஸ் பண்ண பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டே இல்லை அப்படின்னு சொல்லுது, விச் மீன்ஸ் இட்ஸ் deleted. delete ஆயிடுச்சா இல்லையான்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ இந்த நேம்னு ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன் இல்லையா, இன்ஸ்டன்ட் வேரியபிள், இதை போய் நான் delete பண்ணிட்டேன். இது இந்த ஆப்ஜெக்ட்ல இந்த நேமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு நான் delete பண்ணிட்டேன் அப்படின்னா, after deleting it, if I try to access that particular variable, it got deleted. சேம் ஆப்ஜெக்டையும் நீங்க கிரியேட் பண்ற ஆப்ஜெக்டையும் இப்போ நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன், இந்த எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அதுக்கான ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண இட்ஸ் அ சிம்பிள். இங்க பாத்தீங்கன்னா நான் எதுவுமே ஒரு இனிஷியேஷன் மெத்தடு எதுவுமே நான் யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணாம இப்போ இந்த எம்ப்ளாயி நான் கிரியேட் பண்ண எம்ப்ளாயி நான் வந்து இப்போ delete பண்ணிட்டேன் அப்படின்னா it will delete. ஓகே, இதோட கிளாஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் நம்ம முடிச்சுக்கலாம். இதுல நம்ம இன்னும் பார்க்க வேண்டியது டூ டைப் ஆஃப் மெத்தட். ஸ்டாட்டிக் மெத்தட்னா என்ன, இன்ஸ்டன்ட் மெத்தட் இப்போ பார்த்தது ஃபுல்லாவே இன்ஸ்டன்ட். ஓகே, இனிட். இது இல்லாம சில மெத்தட்ஸ் இருக்கு, இந்த கிளாஸ் மெத்தட் அண்ட் ஒன் மோர் மெத்தட், ஸ்டாட்டிக் மெத்தட். இது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் இப்போ எடுத்த லெசன் மட்டும் வச்சு கொஞ்சம் ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. Again, I need 2 more minutes. Ivashri, you can stop the recording. Okay.